இந்த எபிசோடில் வார்ஃபீல்டோட சாஸ்கேவோட டிசிஷன் தான் மெயின் ஃபோக்கஸு. சாஸ்கே ஒரோச்சிமாரு ஹெல்ப்பில் ஓல்டு ஹோக்காகே எல்லாரையும் டென்சையை யூஸ் பண்ணி ரிவைவ் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் ஹோக்காகே ஹஷிராமா, செகண்ட் ஹோக்காகே டோபிராமா, தேர்ட் ஹோக்காகே இருசன், ஃபோர்த் ஹோக்காகே மினட்டோ. சாஸ்கேக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், இட்டாச்சி ஏன் வில்லேஜுக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்? நான் என்ன பண்ண போகிறேன்? சாஸ்கே ஃபஸ்ட்டு ஹோக்காகே இருசன் கிட்ட உச்சிகா மேசிவ் பற்றி கேட்குறான். அப்புறம் டோபிராமா கிட்ட உச்சிகா கிளான் ஏன் இப்படி ஆச்சு? டோபிராமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உச்சிகா கிளான் ரொம்ப ஸ்ட்ராங் எமோஷன் வச்சுருக்காங்க. லவ் அதிகமாக இருக்கும்போது அவங்களோட ஹேட்ரல் அதிகமாக வருது. செரிங்கன் பவர் எமோஷனில் இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கே கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹஷிராமா இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டு சாஸ்கே கிட்ட நான் உனக்கு ஸ்டோரி சொல்கிறேன். ஹஷிராமா என்ன உடனே ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிக்கு போகிறாரு. ஓல்டு ஏராவில் வில்லேஜில் கண்டினியூஸாக வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ஹஷிராமா விசஸ் மாதரா ரைவலரி பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்கில் மாதரா குராமாவோட 9 டேல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். குராமா மேலே சுசுனோ ஆர்மர் போட்டுக்கிட்டு ஹஷிராமா வுட் ஸ்டைலை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணார். ஹியூஜ் வேற லெவல் ஃபைட்டு நடந்தது. ஹஷிராமா பீப்புள் சேஃப்டிக்காக பேட்டிலில் சி ஸ்டைடுக்கு மூவ் பண்ணார். அப்புறம் சேஜ் மோடை யூஸ் பண்ணி ட்ரூ செவரல் 1000 டெக்னிக்கை ப்ரிப்பேர் பண்ணார். சாஸ்கேவோட ஃபைனல் டிசிஷன் வில்லேஜ் சேவ் பண்ணுவானா இல்லை டிஸ்ட்ராய் பண்ணுவானான்னு ஒரே சஸ்பென்ஸோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த எபிசோடில் ஆக்ஷன் கம்மி தான். நருட்டோ ஸ்டோரியோட பிக்கெஸ்ட் ட்ரூ ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு. சாஸ்கேவோட லைஃப் சேஞ்ச் ஆகும் டேர்னிங் பாயிண்ட் இது தான். அதனால் அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு இந்த எபிசோடை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.